எங்கள் தலையாய வணக்கங்கள். 500 வருஷத்துக்கு முன்னாடி இடிச்ச அந்த ராமர் கோவில ஒரு முயற்சி எடுத்து மோடிஜி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அதை ஒரு அருமையான கோவிலா கட்டி அதை கட்டியதோட ஒரு கடமை நிக்காம மக்கள் அனைவருமே தரிசனம் பண்ணணும்னு எல்லாருக்குமே அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு ரொம்ப பாதுகாப்பா அவர் கூட்டின்னு போய் கொண்டு வந்து அவர் சேர்த்திருக்காரு. அதுக்கு ரொம்ப 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 கோடி நன்றி அவருக்கு சொல்லணும். உண்மையிலேயே அந்த ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்குற தரிசனம் நிறைய பேருக்கு கிடைச்சது. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஆட்சி அவர் தான் வரணும்னு நாங்கள் ரொம்ப விருப்பப்படுறோம். அண்ணாமலை அண்ணா அவர்கள் தான் முதலமைச்சரா வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று எனக்கு என்னன்னா, நாட்டில் இப்போ ரொம்ப நிறைய அக்கிரமங்கள் நடக்குது. பேப்பரை எடுத்தாலே நமக்கு பேப்பர் படிக்கவே பிடிக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் திருப்பினா கற்பழிப்பு, ஒரு பக்கம் திருப்பினா கொலை நிறைய நடக்குது. அதுவும் சின்ன 10 வயசு பொண்ணுங்களை கூட ரொம்ப நாசம் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே மனசு அப்படியே இடிஞ்சு போகுது. இந்த நிலைமை மாறணும். நல்ல ஆட்சி மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடா இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா எல்லாமே அமையணும். இதுதான் என்னோட விருப்பங்கள், எங்களுடைய நினைப்பு எல்லாமே இதுதான் எங்களுக்கு. அவர் தான் வரணும்னு நாங்க கடவுளை ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.